தங்க மீனும் மீனவரும். ஒரு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர் தினமும் ஏரிக்கு போய் மீன் பிடிப்பார். அந்த மீனை சந்தையில் விற்று தன்னோட மனைவிக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவார். ஆனால் அவரோட மனைவி ரொம்ப பேராசக்காரியாக இருந்தாங்க. எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதிகமாக வேணும்னு கேட்பாங்களாம். ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க போனார். அப்போ அவரோட தூண்டிலில் ஒரு தங்க மீன் மாட்டுச்சான். மீனவரே, என்னை விட்டுடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன்னு சொல்லிச்சு அந்த தங்க மீன். அந்த மீன் பேசுனதை கேட்டதும் மீனவருக்கு ஆச்சரியமாக போச்சான். உடனே அவர் அந்த மீனை தூண்டிலிருந்து விடுவிச்சார். இந்த விஷயத்த தன்னோட மனைவிக்கு சொன்னார். அதுக்கு அவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க. பேசுகிற தங்க மீன் கிட்ட ஒரு நல்ல மாடி வீடுன்னு கேட்டுக்கலாம்ல, ஏன் அதை போக விட்டீங்கன்னு கோவப்பட்டாங்களாம். உடனே ஏரிக்கு போன அந்த மீனவர் அந்த மீனை கூப்பிட்டாரு. உடனே தண்ணிக்கு மேலே வந்துச்சு அந்த தங்க மீன். தங்க மீனே, எனக்கு ஒரு நல்ல மாளிகை வீடு வேணும்னு கேட்டார். உடனே சரின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த தங்க மீன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடு ஒரு பெரிய மாளிகையாக மாறி இருந்துச்சு. ஆனால் அவரோட மனைவிக்கு ஆசை அடங்கலை. நீங்கள் திரும்ப போய் நமக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏரிக்கு வந்து தனக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேட்டார் அந்த மீனவர். உடனே அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த மீன். வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அவரோட வீடு அரண்மனையாக மாறி இருந்துச்சு. பேராசைப்படுற அந்த மனைவி சொன்னாங்க, நமக்கு வானத்துக்கு மேலே மேகத்துக்கு மேலே வாழ்கிற மாதிரி ஒரு வீடு வேணும்னு கேட்க சொல்லி திரும்பவும் தங்க மீன் கிட்ட வந்து தன்னோட மனைவி கேட்டதை கேட்டார். அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு தங்க மீன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. பயந்து போன அந்த மீனவர் ஏரிக்கு ஓடி வந்து தங்க மீன் கிட்ட நடந்ததை சொன்னார். அதுக்கு அந்த தங்க மீன் சொல்லிச்சான், நீங்கள் தானே மேகத்துக்கு மேலே வீடு வேணும்னு கேட்டீங்க, அதான் வீடு பறந்து போய் மேகத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிச்சு அந்த தங்க மீன். இதை கேட்ட மீனவருக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு. அப்போ தான் அவர் கேட்டார், எனக்கு பேராசை இல்லாத மனைவியாக வேணும்னு. இப்போ தான் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு அந்த மீன். வீட்டுக்கு வந்த மீனவருக்கு ஒரே ஆச்சரியமா. அவரோட பழைய வீடு அங்கே இருந்துச்சு. ஆனால் எப்போதும் சிடுசிடுன்னு கோவப்படுற அந்த மனைவி அன்னைக்கு அவரை சிரிச்சுக்கிட்டே வர வைத்தாங்களாம். அவரோட மனைவி நல்லபடியாக திரும்பி வந்ததால் அந்த மீனவருக்கு ரொம்பவே சந்தோஷமா. அதுக்கப்புறமா அந்த தங்க மீன் கிட்ட எந்த உதவியும் கேட்காம நல்ல நண்பராக இருந்தார் அந்த மீனவர்.